Hello friends, good evening. So நம்ம வந்து gold update பார்த்துக்கிறோம். next week குறிய update. So இது வந்து நம்ம NFC நியூஸ் டைமுக்கு ட்ரா பண்ண ஐடியா. ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்துருந்து இந்த ட்ரெண்ட் லைன் நான் கட்டாயம் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் படி பார்க்கக்குள்ள மார்க்கெட் வந்து இந்த டைமில் வந்து நமக்கு 1 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டுக்கு பிறகு நீங்கள் இந்த ஜூனில் வந்து நீங்கள் பை ஆப்ஷன் 1930க்கு 1940க்கு மேலே நான் சொல்லியிருந்தேன் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு. நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கட்டாயம் வந்து ஒரு 60-70 பைப் சரி உங்களுக்கு கட்டாயம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது இது தான். நம்ம எதிர்பார்த்தது மெயினாக சி ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து நியூஸ் டைம் படி சி ஆப்ஷன். பட் சி ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருந்தாலும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் ரிட்டர்ன் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மேபி இது ஃபெயிலியராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் 1955 1950லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1950லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சிருந்தா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் 1955 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். பட் அந்த மாதிரி மார்க்கெட் கொடுக்கல. ஸோ என்எஃப்சி நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட்டாக இந்த 1947 மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ மந்த்லேருந்து போவோம். ஸோ வளமையாக நம்ம மந்த் சார்ட் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக இருந்த மந்த் வந்து கொஞ்சம் இதில் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஜூலை மந்த் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இருந்தாலும் அது இன்னொரு கன்ஃபர்மேஷன் தான், கரெக்டான கன்ஃபர்மேஷன் இன்னும் எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். நம்மளோட மண்டே மார்க்கெட்டில் இன்ட்ராடே அப்டேட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது, மெயின் சிபிஐ நியூஸ் இருக்குது. அதாவது சிபிஐ நியூஸும் பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இதில் இந்த ஜோன் நான் இப்போதைக்கு எடுத்துருக்கேன், மந்த்லி சார்ட்டுக்குரியது. அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் இந்த ஜோன் இந்த 1965 66 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நீங்கள் 65 எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஷார்ட் டைமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜோனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது 1919. ஸோ 1919க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள தான் மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து நம்ம செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய லோ வந்து நோட் பண்ணிக்கிறேன். 1920 நீங்கள் வந்து 1924 எடுத்துக்கிறீங்க அப்ராக்ஸாக. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ப்ரீவியஸாக இருந்த வீக்லி சார்ட் வந்து நமக்கு ஒரு டோஜி. ஸோ டோஜிக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ உள்ள வீக்லி சார்ட்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம் வீடியோவில். மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். மார்க்கெட்டில் இந்த ஜூன் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் 1955 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ நான் அது வீக்லி ட்ரா பண்ணுறதுனால அதை நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். மந்த்லிக்கு வந்து நம்ம ரெட் கலர் ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்களும் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த டோஜிக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு கேண்டில் மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த லோவில் தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நான் இது நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு 1955. ஸோ 1955 வந்து நீங்கள் கீ ஜோனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1955 கீ ஜோனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 1942 அப்ராக்ஸாக நீங்கள் 1940 எடுத்தாலும் ஓகே. 42. ஸோ ஆல்ரெடி பார்த்தா நமக்கு தெரியும் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் நல்ல ஒரு பை, திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு, திரும்பவும் மேலே போயிருக்கு, திரும்பவும் இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு, திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நியூஸ் டைமில் திரும்ப மார்க்கெட் எனக்கு என்ன நடந்திருக்கு, திரும்பவும் நல்லா கீழே, திரும்ப மார்க்கெட் என்ன செய்யும் மேலே போயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம எதிர்பார்த்தது தான், மார்க்கெட்டில் வந்து ஒன்று இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து கிளியராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்கு கீழே தான் ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குரிய ஐடியா கிடச்சிருக்கு. என்ன ரீசன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பை சைட் மார்க்கெட் மூவ் பண்ண மார்க்கெட்
இந்த ஒரு லாங் கேண்டலுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் இந்த லாங் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக க்ரியேட் ஆகிட்டு திரும்பவும் மார்க்கெட் நடந்திருக்கு. திரும்பவும் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் திரும்பவும் டவுன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்பவும் மார்க்கெட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பவும் டவுன். ஸோ எகெயின் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் சேம் இந்த ஜோனில் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஜோன், அதாவது இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தால் இன்ட்ராடே அப்டேட்டில் இந்த ஜோன், ஸோ ஓரளவு கொஞ்சம் சின்ன இது இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். 1944 இல்லாட்டி 1946, நீங்கள் அப்ராக்ஸாக நீங்கள் 1946 இல்லாட்டி 45 எடுத்துக்கிறங்க. இப்போதைக்கு 45 எடுத்தால் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு இன்ட்ராடேக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து பிளாக் கலர் எடுக்கிறேன். ஸோ இன்ட்ராடேக்கு ரெட் வந்து மந்த்லி, க்ரீன் வந்து வீக்லி, பிளாக் வந்து இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து நல்லா க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ இன்ட்ராடேயில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சின்ன ஷார்ட் டைமுக்குரியது. ஸோ ஓரளவு பார்க்க போனால் நமக்கு என்ன நடக்கணும் மார்க்கெட்டில், ஒன்று இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இன்ட்ராடே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சுருந்தால் நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பை எதிர்பார்க்கலாம். அந்த பையில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதுலேருந்து லாங் சேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. என்ன ரீசன்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருந்தால் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கட்டாயம் இது தேவை. ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், அதாவது இன்ட்ராடேக்கு 1933 எடுத்துக்கிறங்க. கொஞ்சம் கன்ஃபார்மான 33. ஸோ 30 வந்து கொஞ்சம் 33 30 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கொஞ்சம் டீப்பாக பார்க்குறவங்க 30 எடுத்துக்கிடுங்க. 30 ஷார்ட் டைமில் பார்த்துக்குறோம். 30 எடுத்துக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் நடந்தால். பட் பார்த்தா இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நியூ லோ க்ரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். இது வரைக்கும் இவ்வளோ இந்த ஜோனில் ரன்னிங்கில் இருந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது ஒரு நியூ லோ. ஸோ நியூ லோ க்ரியேட் ஆகிருக்கு, நியூ ஹை க்ரியேட் ஆகலை. ஸோ நியூ லோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1924 எடுத்துக்கிறேங்க. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வெயிட் பண்ண மார்க்கெட் இந்த இடத்துல நியூஸ் டைம் நேரம் டவுன் சைட், திரும்பவும் எகெயின் என்ன நடந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. பட் இதில் 4 ஹவர் சார்ட்டில் படி பார்க்க போனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இதுலேயும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், அதாவது 4 ஹவர்ஸ் படி இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ ஃப்யூச்சருக்கு போய்க்கிறோம். ஸோ இது நம்ம லாங் டைம் பார்க்குறனால நம்ம வந்து இது 4 ஹவர் சார்ட் பார்க்குறேன். ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மண்டே இல்லாட்டி டியூஸ்டே வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஷார்ட் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன் தான். ஸோ சரியாக கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கிறோங்க. ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம அதையும் ட்ரா பண்ணிக்கிறோம். சாரி 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த ஜோன். ஸோ இப்போ கொஞ்சம் நீங்கள் டீப்பாக மாற்றிக்கிறீங்க. ரைட். ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்க்கல நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ன நடக்குது, மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் ப்ளூவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து செல் ஜோன் தான். மார்க்கெட்டை கொஞ்சம் இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தால் நம்ம செல் கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னா, இங்கேருந்து வர மார்க்கெட் ஏதாவது ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் நடக்கும், இந்த இடத்துல வரும். இதில் ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சதுக்கு பிறகு நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து செல். ஸோ செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் உங்களோட டார்கெட் வந்து இது கட்டாயம் கிடைக்கும் 1924. ஸோ மேபி 1924 மார்க்கெட் திரும்பவும்
இங்கேருந்து வாரது டவுன் சைட். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஏன்னா ஒரு இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ அதுக்காக இந்த ஏரோ நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வரக்குள்ள இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ மேபி அப்படி நடக்கலை, இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 1920 இல்லாட்டி 1919 இருக்க சான்சஸ் இருக்குது. 19 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து உங்களுக்கு 1900 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது டிபெண்ட் நமக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கிற நியூஸ் டைமை பொறுத்து மார்க்கெட் மாறும். ஸோ மேபி சிபிஐ நியூஸ் நேரம் இல்லாட்டி பிபிஐ நியூஸ் நேரம் இந்த சான்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு பை ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு பை ஆப்ஷன். நல்ல பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் நமக்கு வந்து 1955க்கு மேலே தான் பை. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அப்படி பை ஆப்ஷன் எடுத்தால் கட்டாயம் நமக்கு டார்கெட் வந்து இந்த 1982 இல்லாட்டி 1972 73 மட்டும் இந்த ஜூன் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பை ஆப்ஷன். ஸோ 1955 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும். ஸோ இவ்வளோ தூரம் போகிறதுக்கு பிறகு இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த ஜூனும் பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இதுலேயும் மார்க்கெட் பெண்டிங். மேபி மண்டே மார்க்கெட்லேருந்து கண்டினியூவாக மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு செல் கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி மண்டே மார்க்கெட்டில் நமக்கு கண்டினியூவாக மார்க்கெட் வந்து திரும்பவும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போணுச்சோ அதே மாதிரி நியூஸ் டைம் நேரம் தான் மேலே போணுச்சு. ஸோ எகெயின் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மண்டே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு நமக்கு இன்ட்ராடே அப்டேட் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்ன விஷயம்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிபெண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த செல் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா மேபி இந்த இடத்துல இது ஃபெயிலியராக கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஜோன்லேருந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன காரணம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் பிரேக் அவுட் நடக்கணும். இங்கேருந்து வார மார்க்கெட் வந்து இதில் பிரேக் அவுட் நடந்தால் வெயிட் பண்ணுங்கள். மேபி நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ஒன்று நம்ம எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் ஒரு ஷார்ட் பை கிடைக்கணும். ஸோ மேபி இதிலே ஒரு ஷார்ட் பை இருக்குது. நம்ம அது இன்ட்ராடேயில் அப்டேட்டில் பார்க்க இல்லாது. ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டைமில் தான் பார்க்கலாம். என்ன ரீசன்னா நம்ம கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு 130க்கு பிறகு ஒரு 230க்கு பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இதில் ஒரு பை இல்லாட்டி ஒரு செல் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதை வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இது நடக்கலாம் ஒரு ஷார்ட் பை. ஸோ ஷார்ட் பை நடந்ததுக்கு பிறகு மார்க்கெட்டில் கட்டாயம் இந்த பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பி வந்து செல். ஸோ பி நடந்தால் கட்டாயம் சி நடக்க சான்சஸ் இருக்குது மார்க்கெட் கீழே வந்தால். ஸோ சி ஆப்ஷன். ஸோ மேபி ஏயும் பியும் நடக்கலை மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால்னா நீங்கள் இந்த சி ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். மெயினாக நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய கீ ஜோன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஷார்ட் டைம்லேருந்து பார்த்துக்குருவோம். ஸோ நான் வந்து இந்த இதிலேருந்து பார்க்குறேன். இந்த ஹை இந்த லோ இப்போ உள்ள நியூ லோவிலேருந்து பார்க்குறோம். ஸோ லோவிலேருந்து நமக்கு பார்க்கல 50%ன்னு பார்க்கல. நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான் அந்த 1955. ஸோ 1955 வந்து ஒரு கீ ஜோன். ஸோ அதே மாதிரி நமக்கு ஷார்ட் டைம் பார்க்க போனால் டவுன் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ டவுன் சைட்லேருந்து நான் இந்த ஜோன் பார்க்குறேன். ஸோ இந்த ஜோன் பார்க்கல நமக்கு 1950 வரும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் 2 கீ ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மெயினாக இருக்க கீ ஜோன் வந்து இந்த 1955 மட்டும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ கீ ஜோன்
1955க்கு above நமக்கு மார்க்கெட்டில் வந்து பை ஜோன். அதே மாதிரி ரெண்டாவது கீ ஜோன் இருக்குது நமக்கு 1950லேருந்து நீங்கள் 1944 மட்டும் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம். 1940 மட்டும் பிலோ நமக்கு செல் ஜோன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிறது செல் ஜோன் தான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் பை ஓப்பன் ஆகும். ஸோ மேபி ஓப்பன் ஆகிற பை வந்து ஒரு லாங் பையாக இருந்தால் நமக்கு இந்த பி ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நீங்கள் இதை கீ ஜோனாக வச்சுக்கிறீங்க. ஸோ இன்னொரு கீ ஜோன்ஸ் இருக்குது 1933. நீங்கள் 1933 எடுக்கலாம். இதுவும் ஒரு கீ ஜோனாக இப்போது எடுக்கலாம். பட் அது ஃப்யூச்சரில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து மண்டே இல்லாட்டி டியூஸ்டேயில் வந்து இந்த கீ ஜோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம இது ஒரு கீ ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போதைக்கு அது இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இந்த கீ ஜோன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீக்குரிய ஐடியாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு மெயினாக இருக்குது சிபிஐ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி பிபிஐ நியூஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய ஃபண்டமெண்டல் சம்மந்தமான நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் சார்ட் அப்டேட்ஸ் நிறைய கொடுப்போம். நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.